நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா, தலை வலிக்குதுமா, ஒரு காஃபி தாங்க. இத பாருடா அரவிந்த், உனக்கு எது வேணும்னாலும் உன் பொண்டாட்டி கூப்பிட்டு கேளு. சும்மா அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லி என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஆமாடா, அம்மா சொன்னது புரியல. வேணி கூட 4 வார்த்தை அன்பா பேசுடா. மாமா, அண்ணி, நீங்க சொன்னது சரிதான். அண்ணனுக்கு உங்களை பார்த்ததும் எல்லாமே மறந்து போச்சு. ஹலோ பிரதர், நாங்க எல்லாரும் சபையில தான் இருக்கோம். இவருக்காக தேவதை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். இவர் என்னடானா வயசான பாட்டி பக்கத்துல போய் உட்கார்றாரு. எல்லாம் வேஸ்ட். காவ்யா, சீக்கிரம் வா. என்ன பண்ற காவ்யா? லேட் ஆகுதுல்ல. சாமி, நீங்க நடத்துங்க. ஆரம்பிச்சு. ரோகிணி நட்சத்திரே ரிஷபராசு ஜாதஸ்ய தனுஷ் நாமதேஸ்ய அஸ்தா நட்சத்திரே கன்யாராசு ஜாதாயாः காவ்யா நாம்யாः தம்பத்யோः அன்யோன்ய பிராப்திரஸ்து அதிசீக்கிரமேவ சந்தான கோபால பிராப்திரஸ்து. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம். ஏய், என் பிறந்த நாள் உனக்கு சொல்லலன்னு கோவமா? நான் உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு பார்த்தேன். அட, ரொம்ப தான் சிணுங்குற. நான் கூட பேச மாட்டேன் போ. ஏய், கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா தாண்டி இருக்க. நமஹ, ஓம் ஓம் ராஜாதிராஜாய பிரஜஞ்சசாயினே நமோ வயம் வைஷ்ணவனாய தத்மஹே சமே காமான் காமகாமாய விஜ்ஞோ காமேஸ்வரோத வைஷ்ணவனோ ததாதோ குபேராஜ வைஷ்ணவராய மகாராஜாய நமஹ. கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. தனுஷ்க்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதான் முதல் பிறந்த நாளைக்காக நடக்கிற பூஜை. நல்லபடியா சௌக்கியமா இருப்பா. என் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உண்டு. சகலவித சௌபாக்கிய பிராப்திரஸ்து, தனதான்யாதிபிவிருத்திரஸ்து. ஆசீர்வாதம் வாங்கிங்க ரெண்டு பேரும்.
தனம் தானியம் பசும் பகவத் பிரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. அம்மா காவ்யா, உன் கையால ஸ்வீட்டை தனுஷ்க்கு ஊட்டி விடு. சதமானம் பவத்ஷதாய புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தனம் தானியம் பசும் பகவத் பிரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. ஏய், என்ன நின்னு வேடிக்கை பாக்குற? சாமி சொல்றாருல, ஸ்வீட் எடுத்து ஊட்டு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. யார் பெல் அடிப்பா? நீங்க இங்க? ஏன் நான் வரக்கூடாதா? உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும் தான் திடீர்னு வந்தேன். சரி சரி, நீ போயிட்டு அப்புறமா வா. வீட்ல எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, உங்க குடும்பத்தோட சேர்ந்து நானும் கொண்டாடலான்னு வந்தேன். மிஸ் ஆயிடுச்சு. உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் உள்ள வரலாமா? சரி வா. உன் கையால ஒரு டீ கிடைக்குமா? நான் குடிச்சிட்டு கிளம்பிடுறேன். சரி, நீ உட்கார, நான் எடுத்துட்டு வரேன். ஏய், உங்க வீட்டு கிச்சனை நான் பார்த்ததே இல்ல, பார்க்கலாமா? கிச்சனை பார்த்து என்ன பண்ண போற? வந்து சமைக்க போறியா? இல்ல, நான் மட்டும் இங்க தனியா உக்காந்துகிட்டு இருக்கணும். கிச்சனுக்கு வந்தா உன் கூட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. வேண்டாம், நீ ஆணியே புடுங்க வேண்டாம். நீ அங்க வந்தா எனக்கு டீ போட வராது. அப்புறம் சர்க்கரைக்கு பதிலா உப்பை போட்டுருவேன். உட்காரு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ऋतुं सत्यं वरं ब्रह्मपुरुषं कृष्णपिङ्गलम् ऊद्वरेदं विरूपाक्षं विश्वरूपाय वै नमो नमः. नारायणाय வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஏண்டே, இன்னைக்கு நம்ம சம்பந்தி குடும்பத்தோட வராங்க. அவங்க முன்னாடி கொஞ்சம் அமைதியா சிரிச்ச முகத்தோட இரு. இன்னைக்கு நம்ம தனுஷ் பிறந்த நாள் வேற. எந்தவித அசம்பாவிதமும் நடந்துக்காம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. சரிங்க. இந்தப்பா உள்ள போலாம். வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. என்ன லேட்டா வரீங்க? நீங்க எல்லாம் முன்னாடியே வர வேணாமா? உங்க மாப்பிள்ளையாச்சே. வாங்க சம்பந்தி அம்மா. வணக்கம் சம்பந்தி. வேணி வாடி. அம்மா ஹாய் தனுஷ், ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? சம்பந்தி, மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள்னு கிருஷ்ணவேணி லேட்டா தான் சொல்லிச்சு. முன்னமே தெரிஞ்சிருந்தா முதலாளா வந்திருக்க மாட்டோமா? சரி, பாட்டி ஏன் கூட்டிட்டு வரல? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்ல விசேஷ பூஜை, அதான் மாப்பிள்ளை பேர்லயும் உன் பேர்லயும் பூஜை பண்ண போயிருக்காங்க. எங்க மாப்பிள்ளைய பாத்துட்டு வந்துடலாம். மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துடும். வாங்கம்மா. மாப்பிள்ளை பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாங்க மாமா. வாங்க. நல்லா தீர்காயுசா நீடூழி வாழணும். என்னைக்கும் இதே போல இருக்கணும். டேய் சின்னவனே, ஹாப்பி பர்த்டே டே.
டேய் சேது, அப்பா எல்லாரையும் சாப்பிட அழைச்சிட்டு போ. சரிப்பா. வாங்கம்மா. வாங்க சாப்பிடலாம். வா காவ்யா. வாங்க சாப்பிட போலாம் வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா. நீ சாப்பிட்டியா? இது புடி மீனாட்சி. இதான் வந்தேன். சரி சீக்கிரம் வாங்க. போய் பாரு. ஹலோ. ஏய் டார்லிங், தங்கம். ஆமா தங்கம், இப்போ நீ தனியா இருக்கியாமா? சேது மாமா அங்க வரட்டாடா? எனக்கு துணையா என்ன கட்டிக்க போறவர் இருக்காரு, பேசுறியா? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ. அவ குடும்பத்துல எல்லாரும் எங்க இருக்காங்க? அவ மட்டும் அங்க தனியா பிரதீப்போட கூத்தடிக்கிறாளா? ஹேய், பரவாயில்ல, ரொம்ப தைரியமா பேசுற. இப்படி இருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போடா லூசு. டேய், அவரு மாமாடா. மாமன்னா உனக்கு மாமனார் முறை தானே? அந்த மாமா இல்லடா, அந்த மாமா. இவன்லாம் ஒரு பெரிய மனுஷன். இதுல வாத்தியார்னு வேற வெக்கம் இல்லாம சொல்லிக்கிறான். என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமாண்டா, அவரு ரெண்டாவது பொண்ணையும் அவளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையையும் தனியா விட்டுட்டு ஜாலியா இருக்க சொல்லிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான். இவனை எப்படா பொறுப்பான அப்பன் லிஸ்ட்ல சேர்த்துறது? இவனை மாமா மாமாமான்னு தான் சொல்லணும். காவியா ஒரு நிமிஷம். சரிம்மா. எங்க என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் உடனே வீட்டுக்கு போனோம். சீக்கிரமா கிளம்பு.
என்னங்க வந்த உடனே கிளம்ப சொல்றீங்க? என்னாச்சு சொல்லுங்க. கேள்வி எல்லாம் கேட்காத, வீட்டுல போய் பேசிக்கலாம். கிளம்புன்னு சொல்றேன்ல. அரவிந்தையும் வேணியும் கூப்பிடு. அரவிந்த், அரவிந்த், இதோ வரமா. என்னாச்சுப்பா? ஏமா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அரவிந்த், டைம் ஆச்சு, நம்ம கிளம்பணும். கிருஷ்ணவேணி கூப்பிடு. என்னப்பாச்சு? அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ வேணியும் கூப்பிடு. வேணி, டைம் ஆச்சு, கிளம்பலாம் வா. அம்மா, இவ ஒரு நாங்க கிளம்புறோமா? என்னடி அதுக்குள்ள கிளம்புறாங்கற? 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. இல்லம்மா, அங்க திவ்யா வேற தனியா இருக்கா. வீட்ல வேற அம்புட்டு வேலை இருக்கு. நான் போனா தானே வேலை நடக்கும். இல்லப்பா? அதுவும் சரிதான். நீயா மகளாச்சே, புகுந்த விட்டா நல்லா கவனிச்சுக்கிற. அப்படித்தாம்மா பொறுப்பா இருக்கணும். நல்லபடியா போயிட்டு வா. அரவிந்த், சம்பந்தி நாங்க வரோம். மாமா, என்ன மாமா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருந்து நைட்டு சாப்பிட்டு போலாம்ல. போயிட்டு வர சம்பந்தி. அத போயிட்டு வரேன். சரிடி, போயிட்டு வா. ஏய் திவ்யா, நீ வேண்டாம் சொன்னா கேளு. திவ்யா அங்கே இரு. நில்லு, நான் எதுவும் அங்கே பண்ண இரு, மாட்டேன். வேண்டாம். ஏய் நில்றி. ஏய் நில்லு திவ்யா. அவரு 2வது பொண்ணையும் அவளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையையும் ஜாலியா இருக்க சொல்லிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான். ஏய் இத பாரு, எதுவும் பண்ண மாட்டேன், நில்லு. வேண்டாம், அடி வாங்கு பிரதீப். ஏய் ஏய் திவ்யா நில்லுடி. ஏய் வேண்டாம், அங்கே நில்லு. மூச்சு வாங்குது. சரி, ஒரு நிமிஷம். நான் சொன்னா கேளு, வந்தா அடி வாங்கிடுவேன். அடிப்பியா? திவ்யா நில்லு. திவ்யா, திவ்யா கதவை தர. திவ்யா நான் சொல்றத கேளு. திவ்யா கதவை தரடி, இல்லனா நான் உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன். அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? என் ரூம்குள்ள யாரும் வர முடியாது. ஏய் வர முடியாதுன்னு நினைச்சியா? திவ்யா, நான் 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ கதவை திறக்கணும், இல்ல நானே உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன். இவன்லாம் ஒரு பெரிய மனுஷன், இதுல வாத்தியார்னு வேற வெக்கம் இல்லாம சொல்லிக்கிறான். இந்த பாரு, 1 2 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெண்டு 4 5 6 திவ்யா 7 யோசிச்சுக்க, பழைய கதவா இருக்கு 9 திவ்யா 10 11
அவரு ரெண்டாவது பொண்ணையும் அவளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையையும் ஜாலியா இருக்கு சொல்லிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான். வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. இவனை எப்படா பொறுப்பான அப்பன் லிஸ்ட்ல சேர்த்துறது?